கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, செயல் வீரர்கள் கூட்ட நிகழ்வில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். வழக்கம் போல எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிற போதும் துவக்க உரையாக இருக்கிற இரையச்சம் என்கிற தலைப்பு ஒரு 10 நிமிடத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த இரையச்சத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நமக்கு உபதேசம் செய்தாலும் நாம் அதை மனதிற்குள் பின்பற்ற வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால் இரையச்சம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு குணம். இப்போ தொழுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களே, ஒருவர் தொழுகிறார், அது அவருடைய செயல். ஏன் இப்படி நோன்பு வைக்காமல் இருக்கிற, நோன்பு வையி என்று ஒரு நபரை அறிவுறுத்தி அவர் நோன்பு வைத்தால் அவர் செயலில் அதை காட்டுகிறார். கொஞ்சம் எந்திரிச்சு திக்ரு செய்ப்பா, குரான் ஓது என்று சில அமல்களை சொல்லி கொடுக்கிற போது அதை அவர் செய்தால் செயலில் அதை காட்டுகிறார். இவைகளெல்லாம் செயல்கள். இரையச்சத்தை பொறுத்தவரை இரையச்சம் எனக்கு இருக்குங்க, அப்படியா இங்கே காட்டு அப்படின்னா அதை காட்டலாம் முடியாது. அந்த இரையச்சம் என்கிற அந்த வித்து நம்முடைய சப்கான்சியஸ்ல ஆழ் மனதில் இருந்தால் வெளியிலே நம்மளிருந்து வரக்கூடிய அவுட்புட்டு, அந்த செயல்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அதுவெல்லாம் சீரானதாக மாறும். எனவே இந்த இரையச்சத்தை பொறுத்தவரை ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேரமும் உபதேசம் செய்தாலும் கூட இருக்கக்கூடிய அத்தனை ஆயத்துகளையும் அத்தனை ஹதீஸ்களையும் அலசி ஆராய்ந்து மௌத்தை பற்றி, ரூஹு போகிறத பற்றி, மறுமையை பற்றி, மகிஷரை பற்றி எவ்வளவு நம்ம அள்ளி கொட்டினாலும் பயானுக்கு நல்லா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த சபையில் நீங்கள் இரையச்சத்தை பெற்றீர்களா என்றால் அது உங்களுடைய உள் மனசுக்கு தான் தெரியும். எனவே இரையச்சத்தை பொறுத்தவரை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அதை நம்முடைய ஒரு குணமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகமாக பிரார்த்திக்கிற ஒரு துவா, ரசூலுல்லாஹ் துவா கேட்டாலே அது சிறப்பு இயல்பு. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்னு பட்டியல் போட்டால் சில துவாக்கள் இருக்கிறது. அதிலே ஒரு துவா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வ துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன். வ துகா, நான் உன்னிடத்தில் இரையச்சத்தை கேட்கிறேன். யார் கேட்கிறா? ஏதோ சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ்வுக்கு அஞ்சாத ஒரு மனிதர் அல்ல, அல்லாஹ்வுடைய ஆன்மீக நெறியை போதிக்க வந்த இறை தூதர் சும்மா ஏனோ ஒரு நாள் வாழ்க்கையில செஞ்சுட்டு போகல, அதிகமாக கேட்ட ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வ துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல நேர்வழியை கேட்கிறேன், இறை அச்சத்தை கேட்கிறேன், சுயமரியாதையை கேட்கிறேன், செல்வத்தை கேட்கிறேன். அதுல இறையச்சம் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாவே அதிகமாக அல்லாஹ்விடத்துல மன்றாடி அதை அவர்கள் செயல் வடிவில் அதிகமாக காண்பித்தார்கள். அதை போல நாமும் காண்பிக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல இறையச்சவாதிகளுக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுகின்றன. லில்லதீன தகவ் இந்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வ அஸ்வாஜு முத்தஹ்ஹரா வ ரில்வானு மினல்லாஹ் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லில்லதீன தகவ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, இந்த ரப்பிஹிம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஜன்னாத் சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தோட என்ன பண்ணுவாங்க? ஜன்னாத்து அதுனின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார், அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் ஓடும். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் நிலையாக தங்கியிருப்பார்கள். வ அஸ்வாஜு முத்தஹ்ஹரா, தூய்மையான துணைகள் உண்டு. வ ரில்வானு மினல்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு திரு பொருத்தம் உண்டு என்று இது மாதிரியான இறையச்சத்திற்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளாக நிறைய மறைவசனங்கள் இருக்கின்றன. நாம் அந்த பண்புகளை உள்ளத்து அளவில் ஒரு குணமாக வைத்திருக்கிறோமா? நான் என்னிடத்துல இறையச்சத்தை நான் வரத்துக்கு நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து ஒரு ரவுடி பயப்படுகிறார். ஆனால் உண்மையிலேயே 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு வைங்க, என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ரவுடி தான் ஜெயிப்பாரு, போலீஸ்காரர் அடிவாங்க நிலைமையில் இருக்கிறார்னு வைங்க. இருந்த பொழுதும் போலீஸுக்கு பயப்படுறார். காரணம் என்ன தெரியுமா? பவர். அப்ப அல்லாஹ்வுடைய பவரை நாம் உணர்ந்து அதை உள்ளத்து அளவில் வளர்க்க வேண்டும். பொதுவாக நம்முடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? நாளை என்கிற ஒரு செயலை நம்ம சொன்னோம்னா அதில் ஷைத்தான் ரொம்ப பொடுபோக்கை ஏற்படுத்துவான். நாளைக்கு அப்புறம் மறுமையில் பார்த்துக்க அப்படின்னா, மறுமையில் தானே என்னமோ இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா, நாம் என்ன ரொம்ப காலமாக வாழ போகிறோம்,
உலகமும் ரொம்ப காலமாக இருக்க போகிறது, பிறகு அதெல்லாம் அழிச்சு பிறகு சூற ஊதி பிறகு மறுசூறு ஊதி எழுப்பி அதுக்கப்புறம் தானே மறுமை என்று சொன்னாலே ஒரு பொடுபோக்கு வருகிறது. நாமெல்லாம் மறுமையுடைய வசனங்களை அடிச்சு நொறுக்குகிற பொழுது அந்த இறையச்சத்தை பெற்ற அந்த சமூகம் அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. இந்த ஜென்னிசெட் 2K கிட்ஸுக்கு மத்தியிலலாம் மறுமை வசனங்களை அடிச்சு நொறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதற்கெல்லாம் பயப்படக்கூடிய அந்த பக்குவம் மிக மிக குறைந்து வருகிறது. நம்முடைய உள்ளங்கள் இறுகி போய்விட்டது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, மறுமையில் அல்லாஹ் தண்டிப்பான் என்பது ஒரு புறம், அது அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை வைத்து இறையச்சத்தை வளர்த்து கொள்ளலாம். அதிலே கூடுதலாக இன்னொன்று என்ன தெரியுமா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய அற்புதங்களை தந்தான். காற்றை வசப்படுத்தி தந்தான், ஜின்களை வசப்படுத்தி தந்தான், பறவைகள் பேசுகிற மொழிகள் புரிந்தன, நிறைய அற்புதங்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மாளிகையில அவர்களுக்கு அளிக்கப்பட்ட குதிரைகள் அதையெல்லாம் தடவி கொண்டு அல்லாஹ்வை நினைப்பதை மறந்து போய்விட்டார்கள். ஒரு இறை தூதர் அல்லாஹ்வை நினைப்பதை மறந்து போய் உலக ஆசையில திளைக்க கூடாது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அல்லாஹ் நினைக்கிறத மறந்து அந்த குதிரைகளை எல்லாம் வாடி வருடி அந்த மாதிரி அந்த மாளிகையில் இருந்தாங்க. இதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தண்டித்தான். எப்படி தண்டித்தான் தெரியுமா? அவர்களுடைய சிம்மாசனத்தின் மீது அவரை நாம் சடலமாக போட்டோம் என்கிறான் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனம் இருக்குல்ல, சிம்மாசனத்து மேல சடலம்னா என்ன அர்த்தம்? சிம்மாசனத்தில் உட்காந்துருக்குன்னு ஒரு மனுஷன், சடலம்னா அந்த சிம்மாசனம் இருந்தும் கூட பேச்சு மூச்சு இல்லாம ஒரு கோமா ஸ்டேஜ் மாதிரி இருப்போம்ல, சடலமாக உயிர் இருந்தும் சும்மா சடலமா இருக்கிறாருங்க அப்படின்னு பேசுவோம்ல, அது மாதிரியான ஒரு நிலைமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தண்டித்து விட்டான். இந்த தண்டனை எங்கே கிடைத்தது யோசிங்க. இந்த தண்டனை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது மறுமையிலா அல்லது நாம் வாழ்கிற இம்மையிலா? இம்மையில் அந்த தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கோபித்து கொண்டு போனார்கள். கோச்சிக்கிட்டு போற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கப்பலில் ஏறி போனாங்க, சீட்டு குலுக்கி போட்டாங்க. ஆள் அதிகமாக இருக்கிறாங்க, சீட்டு குளிக்கிற போடுற ஆளுங்க இறங்கிக்கங்க அப்படின்ட்டாங்க. எங்க? பஸ் ஸ்டாண்டில் இல்லை, கடல்ல போய் கொண்டிருக்கிறது அந்த படகு. சீட்டு குலுக்கி போட்டால் யூனுஸ் நபி பேர் வந்துருச்சு. அங்கேயே கீழே விழுந்து திமிங்கலம் அவர்களை விழுங்குகிறது. அதிலே உள்ளே இருக்கிற போது யோசிக்கிறார், நாமல் ஒரு இறை தூதராக இருந்து அல்லாஹ்வை கோச்சிக்கிட்டு வந்திருக்க கூடாது என்று நினைக்கிறார். உடனே அல்லாஹ் அவரை மன்னிச்சான், திருப்பி கரையை கொண்டு வந்தான்னு வைங்களேன். இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திமிங்கலம் விழுங்கியதல்லவா? திமிங்கலம் விழுங்கிய அந்த செயல் நடந்தது மறுமையிலா இம்மையிலா என்றால் இம்மையில். பனு இஸ்ரவேலர்கள் மீன் பிடிக்க போனாங்க, அல்லாஹ்வுடைய தடையை மீறி. அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் உருமாற்றம் செய்து விட்டான். அல்லாஹ் உருமாற்றம் செய்த அந்த செயல் மறுமையில் அல்ல, இம்மையில். எனவே நாம் என்ன தெரியுமா பயப்படணும்? மறுமையை பற்றி நிறைய பயப்படணும். அதிலும் கூடுதலாக நாம் வாழ்கிற, நமக்கு பிடிச்சிருக்கிற, நாம் ரொம்ப ரொம்ப அடிக்ஷன் ஆகி போயிருக்கிற இந்த இம்மை இருக்குல்ல, இந்த இம்மையில் அல்லாஹ் நம்மை தண்டித்தால் என்ன செய்வது? தொழுகல்லாமல் இருக்கிறோமே, மது அருந்துகிறோமே, வட்டி வாங்குகிறோமே, நிறைய ஃபேஸ்புக்லையும் சோசியல் மீடியாக்களையும் நேரத்தை வீணடிக்கிறோமேன்னு அப்படியே பயந்து போய் திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஒரு நரம்பை பிடிச்சி அல்லாஹ் இழுத்து படுத்த படுக்கையா போட்டுட்டான். இனிமேல் என்னுடைய லைஃப் இப்படிதான் சொல்லிட்டா என்ன செய்யறது? ஏன் நாளைக்கு அது நடக்காத நமக்கு? மறுமையில் அல்லாஹ் சூடு வைப்பான்டா, மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், சூரியனை கொண்டு வந்து அருகாமையில நிப்பாட்டுவான். அப்படின்னா இம்மையில தண்டிக்கணும்னு நினைச்சு அல்லாஹ் ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்து நம்மளை படுக்க போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய முடியும்? இவனுக்கு காசு பணத்தில் அடிச்சா வலிக்காது, ஏன்னா அதை நிறைய வச்சிருக்கிறான். ஆனால் இவனுக்கென்று ஒரு மகன் இருக்கிறார் அல்லது மகள் இருக்கிறார். அந்த மகனையோ மகளையோ டார்கெட் பண்ணோம்னா இவனுக்கு வலிக்கும்னு மகனையோ மகளையோ எதையோ அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்துட்டான்னு வைங்க, அவங்க மூலமா என்ன செய்ய முடியும்? நடுங்குது இல்ல? கோடீஸ்வரராக இருக்கிற ஒருத்தவரை பிச்சை எடுக்க வைக்கணும்னு நல்லா முடிவு எடுத்துட்டான். இவன் ஆடுற ஆட்டத்துக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம்னு என்ன செய்ய முடியும்? நாளைக்கு நடக்கலாமே, நாளைக்கு அந்த விபத்து நடந்து நாளைக்கு நமக்கு அந்த நிலைமைக்கு கொண்டு போகலாமே. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விடுவதெல்லாம் தௌபா செய்வான், திருந்துவான், வருந்துவான் என்கிற கால இடைவெளி தான். நினைச்சு பாருங்க, இங்க இவ்வளவு பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இந்த வயதிற்கு முன்பாகவே நிறைய பேர் இந்த உலகத்தில் இறந்து போயிருக்கிறாங்க.
ஒருத்தருக்கு 40 வயசுன்னு வைங்க, 20 வயசுலேயே ஒருத்தர் இறந்து போன ஒருத்தர் இருக்கிறார். ஒரு பையனுக்கு 25 வயசுன்னு வைங்க, 15 வயசுல இறந்து போன பல பேர் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் நம்மளை அல்லாஹ் இந்த அளவுக்கு ஏஜை கொண்டு வந்து வச்சிருக்கிறான், ஆயுளை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். என்றாவது ஒரு நாள் 2010 இவன் உயிரை நம்ம எடுத்திருக்கணும்னு அல்லாஹ் நினைச்சிருந்தானே எடுத்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனாலும் என்ன, அவன் போட்டிருக்கிற பிச்சை தான் ஒவ்வொரு வினாடி நேரமுமே, ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கிற பிச்சை. எனவே இந்த இறையச்சம்ங்கிறது ஒரு செயல் அல்ல. அல்லாஹ்வை எப்படியெல்லாம் பயப்படலாம்னு அவனுடைய அதிகாரத்தை வைத்து அவனுடைய பவரை நாம் புரிந்து கொண்டு நாம் பயப்பட வேண்டும். அந்த ஒரு இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக இறையச்சத்தை பொறுத்தவரை அதை எல்லா செயல்களுக்குமே பொருத்த முடியும். ஒருவர் தொழவில்லையா, இறையச்சத்தை சொல்லி அவரை தொலை வைக்கணும். மது அருந்துகிறாரா, இறையச்சத்தை சொல்லி மதுவை விட்டு வெளியில வாப்பான்னு சொல்லணும். இன்ஸ்டாவிலேயே ஃபுல்லா உட்காந்துருக்கிறானா, இறையச்சத்தை சொல்லி நேரத்தை வீணடிக்காதப்பா, காலம் போனா திரும்பி வராது என்று பயன்படுத்த வேண்டும். இதிலே பொதுவாக நாம் கட்டுப்படுதல் என்கிற விஷயத்துல அதிகமாக இறையச்சத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நிர்வாகம் இருக்கிறது, நிர்வாகத்துக்கு கீழ் மாவட்டங்கள் இருக்கின்றன, மாவட்டங்களுக்கு கீழே கிளைகள் இருக்கின்றன. அதிலே யார் நிர்வாகியாக வந்தாலும் அந்த நிர்வாகிகளுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நம்ம தொழுகிறோம்ல, நாம தொழுகிறோம், ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார், ஒரு அமைதியாக ஓதக்கூடிய ஒரு தொழுகை, ஒரு லுகருடைய தொழுகைன்னு வச்சுக்குவோம். நீங்க முதல் ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதிட்டீங்க, அல்ஹம்து சூராவை ஓதிட்டு ஒரு அல் காரியத்து மல் காரியா அந்த சூறா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 4 ஆயத்தை ஓதுனீங்க, இமாம் ருக்குக்கு போயிட்டார். நம்ம என்ன பண்ணணும்? ருக்குவுக்கு போகணும். இல்ல நான் ஓதி முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படி நிக்க முடியாது. ருக்குல ஓதுனீங்க ஓதக்கூடிய அதுக்காருகளை, ஆனா இமாம் அதுக்குள்ள எந்திரிச்சிட்டார், நாமளே எந்திரிச்சிருவோம். அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அத்தையாத்தை ஓதியாச்சு, சலவாத்தை ஓதியாச்சு, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவை ஓதிட்டு நீங்கள் விரும்பியவாருங்கிறதுனால நாம சில துவாக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இமாம் சலாம் கொடுத்துட்டார், நம்ம கொடுக்க தான் வேணும். இல்ல நான் கேட்டு முடிச்சுட்டு தான் வருவேன், முடியாது. ஏன்? இமாம் என்பவரே அவரை பின்பற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான். அப்ப அதுல கட்டுப்படுறோம்ல. இப்படி ஒரு நாளைக்கு 5 தடவை 17 ரக்காத்துகள்ல நாம கட்டுப்பட்டு பிராக்டிஸ் எடுத்த நமக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு கட்டுப்படுவது மிக மிக எளிது. யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல வ உலில் அம்ரி மின்கும் அப்படிங்கிற அல்லாஹ். யா அய்யுஹல் எப்படி சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களேன்னு அழைத்து, அத்தியுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, வ அத்தியு ரசூலுக்கு கட்டுப்படுங்க, வ உலில் அம்ரி மின்கும் உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். இறைவன் சொல்லுகிற வார்த்தை. வரலாற்றில் எவ்வளவு பெரிய படிப்பினை இருக்கிறது. உஹது போர்க்களம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன நடந்தாலும் சரி நீங்க இந்த பகுதியிலிருந்து வந்துடாதீங்க, ஒரு 50 அம்பு எரியக்கூடிய வீரர்களை அனுப்பி இங்க களத்துல என்ன நடந்தாலும் சரி நீங்க அந்த இடத்தை விட்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. சரி ரசூலுல்லாஹ்னா 50 பேருமே போனாங்க. இறுதியில உஹது போர்க்களத்தினுடைய முதல் பாதியில முஸ்லிம்கள் வெற்றி கொண்டதனால், கனிமத்து பொருட்கள் நிறைய முஸ்லிம்கள் பங்கிட ஆரம்பிச்சதுனால அந்த 50 பேர் என்ன தெரியுமா செஞ்சாங்க? போர் முடிஞ்சு போச்சு, முஸ்லிம்கள் ஜெயிச்சாச்சு, கனிமத்தை பங்கிடுகிறார்கள், வாங்க கனிமத்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை கட்டுப்படாமல் அந்த 50 பேர் கீழே இறங்கினாங்க. என்ன நிலைமை? என்னாச்சு தெரியுமா நிலைமை? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய வாழ்நாளில் நான் ரொம்ப 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 உச்சபட்ச ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்திற்கு ஆளானது 2 தருணங்கள் தான். ஒன்று தாயிஃப் நகர் சம்பவம், இன்னொன்று உஹது போர்க்களம். இன்னைய வரைக்கும் அது படிப்பினையாக இருக்கிறது. என்றோ 1448 பிறக்கிறமா 3 நடந்துச்சு. 1445 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் அவ்வளவு காலங்களுக்கு பிறகு இப்பொழுது நமக்கு படிப்பினை. என்ன படிப்பினை? தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், அதுதானே. எனவே இந்த இறையச்சத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இறையச்சம்ங்கிற ஃபார்முலாவை வைத்து நாம் தலைமைக்கும் கட்டுப்பட வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.